ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? என்னிடம் நிதியும் இல்லை, அதிகாரமும் இல்லை என சட்டசபையில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தது தற்போது அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்று நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் கூடலூர் தொகுதிக்கு ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க வேண்டும் என அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் சட்டமன்றத்தில் முன்வைத்த கோரிக்கைக்கு பதிலளித்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், என் துறைக்கு குறைவான நிதி ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்களைப் போல அல்லாமல் தமிழக தொழில் பூங்காக்களில் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு குறைந்த பங்கு மட்டுமே உள்ளது. எனவே அதிகாரமும் நிதியும் திறனும் உள்ளவர்களிடம் கேட்டால் செய்யக்கூடும் என வேதனையோடு தெரிவித்தார். அவரது இந்த பதிலால் அதிர்ச்சியடைந்த சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு பேச்சை நிறுத்துவதற்கான மணியை அடித்து, இது போன்ற விஷயங்களில் உங்களுக்குள்ளேயே பேசி முதல்வரிடம் பேசி முடிவெடுக்க வேண்டும். நேர்மையான பதில் அளித்தால் உறுப்பினர்களுக்கு நம்பிக்கை வரும் என சமாளித்தார். முன்னாள் நிதியமைச்சராக இருந்தவர் இன்று சட்டமன்றத்தில் எவ்வாறு பேசும் நிலைக்கு வந்ததை கேட்டு பலரும் அதிர்ச்சியில் உள்ளனர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் வேலை வாய்ப்பினை உருவாக்கி தருவதற்கான எந்த நிறுவனங்களும் இல்லை. அதற்கு அருகிலேயே 2 மணி நேரத்தில் மைசூர் மற்றும் பெங்களூர் 4 மணி நேரத்தில் சென்றடைய முடியும். எனவே அங்கிருக்கக்கூடியவர்களும் வந்து வேலை செய்யக்கூடிய அளவில் எங்கள் ஊர் இளைஞர்கள் பணி வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் எனது கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு சிறு தகவல் தொழில்நுட்ப பூங்காவினை அமைத்து தருவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். மாண்புமிகு அமைச்சர், இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த அவையில் நான் என்னுடைய துறையில் இருக்கிற சிக்கல்களை கூறியிருக்கிறேன். நிதியும் மிகவும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்கள் போல் எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் துறையில் செயல்படுறதில்லை. ஒரு சின்ன பங்கு தான், இந்த எல்கோசஸ் மட்டும்தான் எங்கள் துறையில் செயல்படுது. பாக்கி டைடல், நியோ டைடல்லாம் தொழில்துறையில் செயல்பட்டு வருகிறது. அது அசாதாரணமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதுதான் 20 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் இல்லை. அது மாண்புமிகு உறுப்பினர் கேட்காங்க. மாண்புமிகு அமைச்சர், இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள பேசி சிஎம் பேசி முடிவு எடுக்க வேண்டியது. பாசிட்டிவா பதில் சொன்னா உறுப்பினர்களுக்கு நன்றாக இருக்கும்.